இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையில் மொரட்டாண்டி சுங்கசாவடி பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய புகைமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எறியவிட்டபடி பெரும் சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளான போகி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என பழைய பொருட்களை வெளியேற்றி வீட்டை சுத்தம் செய்யும் விதமாக தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்துவதும் வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான போகி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் அதிகாலை முதலே அவரவர் வீடுகளின் வாசலில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி உற்சாகத்துடன் போகியை கொண்டாடினர். மேலும் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் என்பதால் சற்று பனிப்பொழிவும் காணப்பட்டது. இருப்பினும் அனைத்து பகுதிகளிலும் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவதால் ஏற்படும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் பிளாஸ்டிக், டயர் உள்ளிட்ட பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை பொதுமக்கள் தீயிட்டு கொளுத்தினர். இதன் காரணமாக ஒரே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் தீயிட்டு கொளுத்துவதால் ஏற்பட்ட புகை மூட்டமும் புதுச்சேரி முழுவதும் புகைமண்டலமாக மாற்றியது. மேலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளிலும் மொரட்டாண்டி சுங்கசாவடி பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே பனிமூட்டத்துடன் கூடிய புகைமண்டலமாக காட்சியளித்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு புகை மண்டலமாக காட்சியளித்ததால் வாகனத்தின் முகப்பு விளக்கு எரிவிட்டபடி சென்றனர். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.